A light particle moving horizontally with a speed 12 meter per second strikes a very heavy block moving in the same direction at 10 meter per second. ஒரு லைட் வெயிட் இருக்க பார்ட்டிக்கல் 12 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீடில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அது ரொம்ப ஹெவியாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போய் மோதுது. இந்த ஹெவியாக இருக்க ஆப்ஜெக்ட் லைட் பார்ட்டிக்கல் ட்ராவல் பண்ணுற அதே பாத்தில் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இது கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த லைட் பார்ட்டிக்கல் டிஃப்ளெக்ட் ஆகுமா, இல்லை அதே பாத்தில் தான் ஃபாலோ பண்ணுமா, அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின். இப்போது இந்த லைட் பார்ட்டிக்கல் கொல்யூஷனுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது கொல்யூஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மொமெண்டம் சேமாக தான் இருந்திருக்கணும். ஸோ m1v1 + m2v2 = m1u1 + m2u2. இப்போது 1 டேர்ம்ஸையும் 2 டேர்ம்ஸையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அதாவது m1v1 - m1u1 = m2u2 - m2v2. இப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் டேர்ம்ஸில் m1 ஒரு பக்கம் காமனாகவும் இன்னொரு பக்கம் m2 காமனாகவும் வெளியெடுக்க முடியும். ஸோ m1 (v1 - u1) = m2 (u2 - v2) அப்படின்னு எழுதி இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜியை எடுத்துக்க போகிறோம். இந்த லா என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்யூஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைனடிக் எனர்ஜிஸ், டோட்டல் சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜிஸும் எப்படி இருந்திருக்கணும்னா சேமாக தான் இருந்திருக்கணும். ஸோ 1/2 m1v1² + 1/2 m2v2² = 1/2 m1u1² + 1/2 m2u2². இப்போது இந்த ரெண்டு சைட்ஸ்லையும் எல்லா டேர்ம்ஸ்லையும் 1/2 இருக்கிறதுனால அதை காமனாக கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் m1v1² + m2v2² = m1u1² + m2u2². ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம லாஸ்ட் டைம் சால்வ் பண்ண மாதிரியே 1 டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கமாகவும் 2 டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கமாகவும் எடுத்து எழுதலாம். அதாவது m1v1² - m1u1² = m2u2² - m2v2². இப்போது இங்கேயும் உங்களால் ஒரு சைடில் m1ஐயும் m2வையும் காமனாக வெளியெடுக்க முடியும். ஸோ m1 (v1² - u1² = m2u2² - v2². இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது m1 m2 இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். இப்போது v1² - u1² இருக்கு இல்லையா, இந்த டேர்மை கவனிங்க. a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஸோ அந்த ஃபார்முலா படி v1² - u1² எழுதலாம். அப்படி எழுதுனா v1 + u1 × v1 - u1 / v1 - u1 = u2 + v2 × u2 - v2 / u2 - v2. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்போது v1 - u1 v1 - u1 கேன்சல் ஆகிடும், u2 - v2 u2 - v2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது v1 + u1 = u2 + v2. உங்களுக்கு v1ஓட வேல்யூ 12 அப்படின்னு தெரியும், அதேமாரி u2ஓட வேல்யூ 10 அப்படின்னு தெரியும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் v2ஓட வேல்யூ 10 தான். ஸோ u1 = 8 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு 1 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்திருக்க வெலாசிட்டியுடைய வேல்யூவும் 8 மீட்டர் பர் செகண்ட் பாசிட்டிவ் வேல்யூவாக வந்திருக்கு. விச் மீன்ஸ் இந்த லைட் பார்ட்டிகளுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை, அது வந்து அதே டைரக்ஷனில் தான் இப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி.